Hello folks, welcome to Techie Feed Tamil. நான் சுதர்ஷன். இந்த வீடியோல Poco M2 Pro ஓட அன்பாக்சிங் பண்ற ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் நம்ம சேனல்ல ஒரு 2 months 10 daysக்கு முன்னாடி எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படினா 70 daysக்கு முன்னாடி வந்து அப்லோட் பண்ணிருந்தோம். அதுக்கு அப்புறமா 70 days இந்த போனை கம்ப்ளீட்டா என்னோட பிரைமரி டிரைவரா நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த வீடியோல 70 days இந்த போனை யூஸ் பண்ண ஒரு யூசரா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். சோ இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அப்படினா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்க ஃபோன்ல வந்து வந்துரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ரெட்மிலேருந்து லான்ச் பண்ண ரெட்மி நோட் 9 ப்ரோ வந்து அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி வந்து இருக்கும். சில டிஃப்ரென்ஸ் வந்து டிசைனில் வந்து இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பின்னாடி பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவல் டோன் ஃபினிஷ் வந்து கொடுத்துருப்பாங்க Poco M2 ப்ரோவில். மேலே வந்து பிளைனாக இருக்கும் அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆங்குலர் ஸ்ட்ரைப் லைன்ஸ் வந்து இருக்கும். இது வந்து ரெட்மி நோட் 9 ப்ரோவில் வந்து இருக்காது. ஸோ அந்த டிசைன் வந்து Poco M2 ப்ரோவில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ போர்ட்ஸு, வால்யூம் பட்டனு, பவர் பட்டனு, அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் கில்ஸு, ஹெட்ஃபோன் ஜாக்கு எல்லாமே வந்து Redmi Note 9 Pro மாதிரியே அப்படியே வந்து இருக்கும். பட் ஆனால் இன்டர்னலி சம் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு Redmi Note 9 Proக்கும் Poco M2 Proக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து கடைசியாக வந்து சொல்கிறேன் இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிசைன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் பேக் சைடில் வந்து குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து 48 மெகாபிக்சல் அப்படின்ற வந்து பிரைமரி கேமரா. ஸோ கீழே வந்து போக்கோவோட பிராண்டிங் வந்து இருக்கு. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பவர் பட்டன் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரெண்டுமே ஒரே இதில் இருக்க மாதிரி ஒரு சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பவர் பட்டனாகவும் ஒர்க் ஆகும், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அது ரெண்டுமே வந்து ஒரே சைடில் வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி சிம் ஸ்லாட் மட்டும் தான் வந்து இருக்கு. அந்த சிம் ஸ்லாட் பார்த்தீங்க அப்படின்னா டெடிகேட்டட் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 2 நானோ சிம் கார்டு வந்து போட்டுக்கலாம், ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து வேறு எதுவுமே வந்து இல்லை, ஒன்லி சிம் ஸ்லாட் மட்டும் தான் இருக்குது. அண்ட் டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இருக்குது அண்ட் டைப் சி போர்ட் வந்து இருக்குது, பிரைமரி மைக்ரோஃபோன் வந்து இருக்குது, அப்புறம் வந்து ஸ்பீக்கர் கில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது அண்ட் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6.67 இன்ச்சில் ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சைஸில், நார்மல் சைஸில் இல்லை கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு நாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே வந்து செல்ஃபி கேமரா வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பஞ்சுவல் கேமரா, அதாவது அந்த இடத்துக்கிட்ட மட்டும் பொட்டு ஷேப்பில் வந்து இருக்கும். ஸோ அந்த பஞ்சுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு நார்மலாக இருக்க செல்ஃபி கேமரா சைஸை விட கொஞ்சம் வந்து அதிகமாக தான் வந்து இருக்குது. ஸோ அது வந்து Redmi Note 9 Proலையும் அதே மாதிரி பெருசாக இருந்துச்சு. ஸோ இதுலேயும் அதே மாதிரி பெருசாக தான் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபோனை யூஸ் பண்ணும்போது என்ன இது கொஞ்சம் பெருசாக இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் போக வந்து பழகிரும். பிகாஸ் 6.67 இன்ச் ஸ்க்ரீனு, ஸோ பெரிய ஸ்க்ரீன் அப்படின்றனால அது வந்து பெருசாக இருக்க மாதிரி வந்து தெரியல. ஸோ ஸ்க்ரீன் சைஸை கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப வந்து அசிங்கமாக வந்து தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் 6.67 இன்ச் கொடுத்தனால அந்தளவுக்கு அசிங்கமாக வந்து தெரியல. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வாங்கினதுமே நமக்கு வந்து ஒரு ப்ரீ அப்ளைட் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஃபோன்ஸ்லாம் வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் வந்து அனாயிங்காக வந்து இருக்கும். என்னடா இது ஒரு மாதிரி எடுத்துட்டு நிற்கிதே, இல்லை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி ஒட்டலையே அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். பட் ஆனால் இதில் கொடுத்த அந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஸ்க்ராட்ச் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. செம்மையான அலைன்மெண்ட் வச்சு கரெக்டாக ஒட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து டெம்பர் கிளாஸ் போட மாட்டீங்க, நார்மலாக ஸ்க்ராட்ச் கார்டு வச்சே வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் தனியாக வந்து போயிட்டு ஸ்க்ராட்ச் கார்டு போடணும் அப்படின்ற அவசியமே வந்து இல்லை. அவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்க்ராட்ச் கார்டே ரொம்ப வந்து குவாலிட்டியாக வந்துருக்கு. அண்ட் டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 60 Hz தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண Poco X2ல பார்த்தீங்க அப்படின்னா 120 Hz வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கேமர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டில் வச்சு ஆனால் சூப்பராக வந்து இருக்கும், நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்கும் ஸ்க்ரீனு. ஸோ இதில் வந்து ஸ்டாண்டர்டான 60 Hz தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து 90 Hz எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஆனால் 90 Hz வந்து அவங்க கொடுக்கல. ஸோ 60 Hz கொடுத்துருக்கிறது லைட்டாக ஒரு மாதிரி மைனஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. பட் ஆனால் நீங்கள் கேம்லாம் வந்து அதிகமாக விளையாட மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். 60 Hz வந்து போதுமானது தான். பட் ஆனால் நீங்கள் அதிகமாக கேம் விளையாடுவீங்க, பேட்டில் கிரவுண்ட் கேம்ஸ் எல்லாமே விளையாடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 90 Hz டிஸ்பிளே இன்னும் வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும். அதுக்காக இது வந்து ஒஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலை. டிஸ்பிளே சூப்பராக இருக்குது, பிரைட்னஸும் சரி, கலர்ஸ் எல்லாம் ரொம்ப பஞ்சியாக இருக்குது. ஸோ அது எல்லாமே சூப்பராக இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். 90 Hz கொடுத்துருந்தா ஒரு பர்ஃபெக்ட் காம்போவாக வந்து இருந்திருக்கும். ஸோ அது கொடுக்கல, அது ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட கலர்ஸ் அண்ட் பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கலர்ஸ் எல்லாமே வந்து நல்ல பஞ்சியாக வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மூவி பார்த்தாலுமே அதோட ரியல் கலர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. சேச்சுரேஷன் ஓவர் சேச்சுரேட்டடாக இல்லாமல் கரெக்டான சேச்சுரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் கலர் ப்ரொஃபைலையும் வந்து செட்டிங்ஸ் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். விவிட் கலர்ஸாக வச்சுக்க முடியும், வார்மராக வச்சுக்க முடியும், கூலாக வச்சுக்க முடியும். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன கலர்ஸ் பிடிக்குமோ, எந்த மாதிரி டிஸ்பிளே வந்து பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கலர் ப்ரொஃபைல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சன்லைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக
சூப்பராக வந்து இருக்குது, நல்ல பிரைட்னஸாக வந்து இருக்குது. பிகாஸ் இதில் வந்து 480 nits பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உச்சி வெயில் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் கன்வீனியன்ட்டாக வந்திருக்கும், பார்த்து ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த Poco M2 Proவோட பில்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில், பேக் சைடில் அண்ட் கேமரா மாடல் 3 இடத்துல வந்து Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷனை பொறுத்தளவுக்கு கவலையே இல்லை, 3 இடத்துல வந்து Gorilla Glass வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து கீழே போடலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ பார்த்து வந்து யூஸ் பண்ணுங்கள், தப்பி தவறி விழுந்துச்சு அப்படின்னா டக்குன்னு உடையாது. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா பில்ட் குவாலிட்டி, டிஸ்பிளே, டிசைன் 3மே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் 2 shades ஆஃப் பிளாக் அப்படின்ற ஒரு வேரியன்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். 6GB DDR4 RAM ப்ளஸ் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உள்ள வேரியன்ட் தான் நான் யூஸ் பண்ணுறது. நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 14,999. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 13,999 ருபீஸ்க்கு வந்து செல் பண்ணுறாங்க. 1000 ருபீஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபெஸ்டிவல் சீசனாக அதனால குறைச்சிருக்காங்களா இல்லை வந்து பெர்மனெண்ட்டாக குறைச்சிருக்காங்களா அப்படின்னு தெரியல. பட் ஆனால் 1000 ருபீஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ வீடியோ எடுக்கிற டைமில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ருபீஸ் வந்து கம்மியாக இருக்கும் இந்த Poco M2 Pro. அண்ட் நெக்ஸ்ட் Poco M2 Proவோட சாஃப்ட்வேரைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து MIUI 11 வந்து வந்துச்சு, Android 10 வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா Android 10 மேலே MIUI 12 அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ அப்டேட் பண்ணிட்டேன், ரொம்ப வந்து சூப்பரான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து MIUI 12 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிவாக வந்துருக்கு UI பொறுத்த அளவுக்கு. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ரெட்மி ஃபோன்ஸில் ரொம்ப வந்து எனக்கு பிடிக்காது, MIUI வந்து அவ்வளோவா வந்து பிடிக்காது. பட் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து கொண்டு வந்துட்டாங்க. நல்ல நீட்டான UI வந்துருக்கு, ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச UI அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் OSக்கு அப்புறம் MIUI தான். ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்துட்டே இருந்திருக்காங்க எவ்ரி அப்டேட்டில். இந்த வெர்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த பக்ஸுமே வந்து அதிகமாக வந்து இல்லை MIUI 12ல. இந்த Poco M2 Proக்கு வந்து லேட்டாக தான் வந்து கொடுத்தாங்க, லாஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து கொடுத்தாங்க MIUI 12. ஸோ நான் வந்து யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து எந்த ஒரு பக்ஸுமே வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்தளவுக்கு லாஸ்ட்டாக அக்டோபர் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த Poco M2 Proல வந்து Poco லான்ச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா Redmi Note 9 Proல வந்து MIUI வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து Poco லான்ச்சர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ Poco லான்ச்சரை தவிர மற்றபடி ஃபீச்சர்ஸ், ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே வந்து Redmi டிவைசஸில் Redmi Note 9 Proல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து இருக்கும். அண்ட் ஃபுல் ஷூட் ஆஃப் MI ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் MI மியூசிக், MI வீடியோ, MI ப்ரௌசர் இது எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. பட் ஆனால் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஐ மீன் ப்ளோட்வேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ளோட்வேர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அண்ட் அந்த ப்ளோட்வேர்ஸ் மூலமாக மட்டும்தான் ஆட் வந்து புஷ் பண்ணுறாங்க. மற்றபடி உங்களுக்கு நார்மலாக ஃபோன் UIயில் வந்து எந்த ஒரு ஆட்ஸுமே அவ்வளோவா வந்து வரமாட்டேங்குது. ரெட்மி ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது போக்கோவில் வந்து UI ஆட்ஸ் எல்லாமே வந்து கம்மி பண்ணிட்டாங்க. சம் கேம்ஸ் எல்லாமே ப்ளோட்வேர்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபோன் வாங்கினதுமே நமக்கு ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்து இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ஆட்ஸுமே அவ்வளோவா வந்து வரதில்லை. அண்ட் நெக்ஸ்ட் Poco M2 Proட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த Poco M2 Proல Snapdragon 720G ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசரை பொறுத்தளவுக்கு Redmi Note 9 Proலையும் Realme 6 Proலையும் என்ன ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே ப்ராசர் தான். பட் ஆனால் இதில் வந்து RAM வேரியண்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து மாறும். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 6GB LPDDR4 RAM. ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு 64GB வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா UFS 2.1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ், இந்த வேரியண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 13,999 இப்போ விற்கிற ப்ரைஸ். இதை விட ஒரு லோயர் வேரியண்ட் வந்துருக்கு 4GB RAM 64GB வேரியன்ட். ஸோ அது வந்து 12,999 வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ அந்த வேரியன்ட் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். பிகாஸ் அந்த RAM வந்து கம்மியாக போடுறதுனால உங்களுக்கு அதிக RAM வந்து இது வந்து இழுக்குது. 2.8GB கிட்ட வந்து நார்மல் யூசேஜுக்கு வந்து RAM வந்து எடுத்துக்குது. ஸோ நீங்கள் 6GB RAM வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும். எல்லா யூசேஜுமே பண்ணுறதுக்கு, மல்டி டாஸ்கிங் எல்லாமே பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும். கம்மியாக வாங்கணும் அப்படின்னா 4GB வாங்குங்க, வேறு வழி இல்லை அப்படின்னா. அதுக்கு மேலே ஒரு 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா போட முடியும் அப்படின்னா நீங்கள் 6GB வாங்குறது ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லுவேன். அண்ட் MIUI பொறுத்தளவுக்கு எந்த ஒரு லேகுமே வந்து இல்லை, சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. மல்டி டாஸ்கிங் எல்லாமே வந்து ஸ்மூத்தாக வந்து பண்ணுது. ஸோ நார்மலாக நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த இடத்துலையுமே வந்து லேக் வந்து பார்க்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு க்ளீன் UI வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ RAM வந்து 6GB வேரியன்ட் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லேக் வந்து உங்களுக்கு அவ்வளோவா ஆகவே ஆகாது. அண்ட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து Asphalt 9 வந்து செக் பண்ணேன் இந்த ஃபோனில். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருக்குது. கிராஃபிக்ஸ் எல்லாமே செம்மையாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு லேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 1 hour கண்டினியூவாக விளையாடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவு வந்து ஹீட்டிங்கும் வந்து இருக்க மாட்டேங்குது. உங்களுக்கு வந்து நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. அந்த 1 hour தாண்டினதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஃபோனோட ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரூம் டெம்பரேச்சர் 36 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 1 hour தாண்டுற வரைக்குமே உங்களுக்கு 36, 37 அதில் வந்து மெயின்டைன் ஆகுது.
போகும்போது அந்த 1 hour தாண்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு லைட்டாக அந்த 38, 39, 40 வந்து போக மாட்டேங்குது. அந்த 38, 39 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அந்த 1 hourக்கு மேலே போகும்போது. ஸோ இந்த ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே வந்து நல்லா பஞ்சியாக வந்து இருக்குது. சேச்சுரேட்டட் ஓவர் சேச்சுரேட்டட்லாம் ஆகாமல் கரெக்டான சேச்சுரேஷன் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் இதில் கொடுத்துருக்க ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மூவிஸ் எல்லாமே பார்க்கும்போது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பிகாஸ் ரியல்மி டிவைசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டுவல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரேஞ்சுக்கே. இந்த ரேஞ்சுக்கு போக்கோவில் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்தது எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக வந்து தெரியுது. அண்ட் ஸ்பீக்கரோட லவுட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்தனாலுமே நல்ல லவுடாக வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வேல்யூமை பொறுத்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் Poco M2 Pro கேமரா பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பேக் சைடில் 48 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 8 மெகாபிக்சலுக்கான வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 16 மெகாபிக்சலுக்கு ஒரு பஞ்சுவல் கேமராவில் வந்து செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ Poco M2 Pro பொறுத்தளவுக்கு உங்களுக்கு MIUI கேமரா ஆப் தான் வந்து வரும். Redmi Note 9 Proவில் கொடுத்துருந்த அதே MIUI கேமரா ஆப் தான் வந்து இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனாலிட்டியில் தான் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் நைட் மோட் வந்து செல்ஃபி கேமராவில் வந்து யூஸ் பண்ண முடியாது ரெட்மியில். அண்ட் இந்த Poco M2 Proவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செல்ஃபி கேமராலே வந்து நைட் மோட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ இதில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ரோ கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல் HD வீடியோ வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அது வந்து புது ஃபீச்சராக வந்து இருந்துச்சு. மேக்ரோ கேமரா வந்து ஒன்லி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் தான் வந்து கொடுப்பாங்க. பட் இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். அதுவும் ஃபுல் HD வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ப்ரோ மோட் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷனும் நிறையா ஃபோன்ஸில் வந்து கொடுக்கறது இல்லை. பட் ஆனால் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதை மிஸ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை யூஸ் பண்ணி எடுத்த சில சாம்பிள் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நான் வந்து போடுறேன். அதை வந்து பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த சாம்பிள் இமேஜஸ்லேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா டே லைட்டில் சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ டே லைட்டில் ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்போஷரும் சரி சேச்சுரேஷனும் சரி கரெக்டான லெவலில் வந்து மெயின்டைன் ஆகி உங்களுக்கு சூப்பரான இமேஜஸ் வந்து கொடுக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து லோ லைட்டில் ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இது வந்து தரல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பிகாஸ் ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிடுது லோ லைட்டில் எடுக்கும்போது. ஸோ நீங்கள் ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக அதில் உள்ள டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் ஆகிடுது. ரொம்ப நிறைய இடத்துல வந்து நான் அந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டேன். ஸோ லோ லைட்டில் நீங்கள் எடுக்கிறதுக்கு இந்த கேமரா அந்தளவுக்கு வந்து நல்லா இல்லை. பட் ஆனால் டே லைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டான பிக்சர்ஸ் வந்து தருது. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே வந்து சேச்சுரேஷனும் வந்து ஓவர் சேச்சுரேட்டட் வந்து ஆகவே இல்லை. நிறையா ஃபோன்ஸில் இந்த ரேஞ்சில் வந்து ஓவர் சேச்சுரேட்டட் பிரச்சனை வந்து இருந்துக்கிட்டே வந்துருக்கு. பட் ஆனால் இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் சேச்சுரேஷனும் சரி அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிறதும் சரி டே லைட்டில் வந்து இல்லவே இல்லை. லோ லைட்டில் எடுக்கும்போது மட்டும் உங்களுக்கு அண்டர் எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ அந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்குது ரியர் கேமராவை பொறுத்தவரை. அண்ட் ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர் எக்ஸ்போஷர் பிரச்சனை லோ லைட்டில் இருக்குது. பட் டே லைட்டில் எடுக்கும்போது உங்களுக்கு டீசெண்டான பிக்சர் வந்து கொடுக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் போர்ட்ரேட் மோடில் ஷார்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் பேக்ரவுண்ட் பிளரோட லெவலை வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நைட் மோடில் வந்து செல்ஃபிஸ் வந்து கேப்சர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ரோ கேமரா யூஸ் பண்ணி ஃபுல் HD வீடியோ வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இது எந்த ஃபோன்லேயுமே வந்து கொடுக்குறது இல்லை. இந்த மேக்ரோ கேமரா யூஸ் பண்ணி ஃபுல் HD வீடியோ வந்து எடுக்கிறது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்குது. ஃபுல் HDயில் மேக்ரோ கேமரா யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறது. ஸோ அது நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ப்ரோ மோட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்டிங் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு விஷயம் வந்து மறந்துட்டேன். வைட் ஆங்கிள் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்கிறத வந்து மறந்துட்டேன். வைட் ஆங்கிள் கேமராவே பார்த்தீங்க அப்படின்னா லோ லைட் சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு அண்டர் எக்ஸ்போஷர் ஆகுது. ஸோ அதே மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து சில இடத்துல வந்து மிஸ் ஆகுது. ரொம்ப நிறைய இடத்துல வந்து நான் வந்து பார்க்கல. பட் டே லைட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு வைட் ஆங்கிள் கேமராவுமே வந்து ஒரு லோ லைட் சுச்சுவேஷனில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. அண்ட் ஆல்சோ வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா டே லைட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்லா வந்து கேப்சர் பண்ணுது வீடியோவை டே லைட்டில். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து எடுக்கும்போது சில இடத்துல வந்து உங்களுக்கு அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிடுது. ஸோ அதே மாதிரி கிரெயின்ஸும் வந்து நம்மளால் வந்து சில இடத்துல வந்து பார்க்க முடியுது லோ லைட்டில். அண்ட் Poco M2 Proட வீடியோ ஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 4Kல 30 FPS வரைக்கும் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். பட் கலர் டோன் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வார்மராக வந்து இருக்க மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. அண்ட் ஆல்சோ கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. அண்ட் ஆல்சோ ஸ்டெபிலைசேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா 4K ரெசல்யூஷனில் எடுக்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்டெபிலைசேஷன் வந்து தரமாட்டேங்குது இந்த ஃபோன். அண்ட் நீங்கள் 1080pல எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டெபிலைசேஷன் சூப்பராக வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ஷேக்னஸுமே இல்லாமல் சூப்பராக வந்து வீடியோ வந்து எடுக்குது ஸ்டெபிலைசேஷனோட. அண்ட் கலர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 1080pல நேச்சுரல் டோனில் வந்து இருக்குது. 4Kல தான் அந்த எக்ஸாஜரேட் ஆகுது.
ஆகுது, சேச்சுரேஷன் வந்து எக்ஸாஜரேட் ஆகி ஓவர் சேச்சுரேஷன் ஆகிடுது. பட் இந்த 1080 பிக்சல்ஸில் எடுக்கும்போது நேச்சுரல் கலர் வந்து ரிசம்பிள் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் Poco M2 Proட பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 5000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. என்டையர் டே முழுக்க நீங்கள் ஹெவி யூஸராக இருந்தாலுமே, ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் ஆடுவீங்க, கேமரா யூசேஜ் பண்ணுவீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஃபுல் டே வரைக்கும் பேட்டரி வந்து தாங்குது. நீங்கள் லைட் யூஸராக இருக்கீங்க, அப்பப்போ வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க, கால் பண்ணுவீங்க, இல்லை ஒரு 1 hour கேம் விளாடுவீங்க, கேமரா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு 17 hours வரைக்கும் ஃபோனோட பேட்டரி வந்து தாங்குது. அண்ட் நெக்ஸ்ட் சார்ஜிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸ்குள்ளே வந்து கொடுத்துட்றாங்க. எம்ஐயோட ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 90% சார்ஜ் வந்து உங்களுக்கு 1 hourக்கு உள்ளே வந்து ஏறிடுது. ஸோ நீங்கள் டீட்டெயிலான சார்ஜிங் டெஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஐ பட்டனில் வந்து கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் ரொம்பவே சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோனோட ஒரு ஹைலைட்டாக இந்த 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தான் 5000 mAh கொடுத்துருந்தாலுமே சில ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதில் 5000 mAh கொடுத்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்பவே சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஃபோனோட ப்ரைஸ் செக்மெண்ட்டை பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மற்ற ஃபோன்ஸில் ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு காம்படிஷனே இல்லை அப்படின்னு நான் சொல்லணும். பிகாஸ் இதில் கொடுத்துருக்க பில் குவாலிட்டியும் சரி, பர்ஃபார்மன்ஸும் சரி, பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸும் சரி, எல்லாமே சூப்பராக வந்துருக்கு. கேமராவை பொறுத்தவரை லோ லைட்டில் மட்டும்தான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கே தவிர மற்றபடி டே லைட்டில் எல்லாத்துலேயுமே சூப்பராக வந்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து 15000 ரூபாய்க்கு உள்ள ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்க மாதிரி ஒரு ஃபோன் வந்து எடுக்கணும் அப்படின்னா Poco M2 Proவை கண்டிப்பாக நீங்கள் ஒரு சாய்ஸாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க. இந்த ஃபோனோட லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பிரைஸ் இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு இந்த ஃபோன் சம்பந்தமா அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க, உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த லைக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுவேஷன் ஃபார் டெக் வித் தமிழ். நன்றி.